Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் வேலகாபுரம் கிராமத்தில் மயானம் ஏற்படுத்தி தரக்கோரி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீண்ட வருடங்களாக மயான வசதி இல்லாததால் குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் உயிரிழந்தால் அவர்களுடைய சொந்த இடங்களில் அடக்கம் செய்து வரும் அவல நிலை இருந்து வருவதாக வேலகாபுரம் கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திறனற்ற திமுக அதிகாரிகளிடம் பல முறை முன்வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை தூக்கி வீசி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு முறைகேடுகளை களைந்து இழப்பீடு வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலதாமதமாக வழங்கப்படுகிற பயிர் இழப்பீட்டிற்கு விதிகளின்படி உரிய வட்டியை வெளிப்படையாக வழங்க கோரியும் 2024-25 ஆண்டு 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு செய்து 7 மாதங்கள் ஆகியும் உரிய அரசாணை வெளியிடப்படவில்லை என்றும் அதை உடனடியாக வெளியிட வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கோவில் நிலத்தை மீட்க உண்ணாவிரதம் இருந்த கிராம மக்கள் கைது செய்யப்பட்டனர். விசுவாம்பல் தெற்கு பகுதியில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த செல்வ விநாயகர் கோவிலை புனரமைக்கும் பொழுது செல்வம் என்பவருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இடையே கோவில் அமைந்துள்ள நிலம் தொடர்பாக பிரச்சனை எழுந்தது. இதையடுத்து வட்டாட்சியர் தலைமையில் நில அளவியர் கொண்டு நிலம் அளக்கப்பட்டு செல்வத்திற்கு சொந்தமான இடத்தில் கோவில் அமைந்துள்ளதாக கூறப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கோவில் நிலத்தை மீட்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கட்டடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கரைமேடு கிராமத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புதிதாக நியாய விலை கடை கட்டடம் கட்டப்பட்டது. இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான அருண்மொழி தேவன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். பின்னர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி, ஒன்றிய அவைத் தலைவரும் கவுன்சிலருமான ராதாகிருஷ்ணன், ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை, மாவட்ட பிரதிநிதி தமிழ்தாய், பொருளாளர் கிருஷ்ணராஜ், கொங்கராம்பாளையம் ராமகிருஷ்ணன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கழிவுகளை அகற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கரூரில் கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர் ஒருவர் வெறும் கையால் சாக்கடையில் இருந்த கழிவுகளை அகற்றிய வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் பொம்மை முதல்வரின் ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணிகள் செய்வதாகவும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் குற்றாலம் மெயினருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மழை குறைந்து செவ்வாயன்று காலை முதல் நீர்வரத்து சீரடைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதையடுத்து ஏராளமானோர் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பெயரளவிற்கு நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வராததால் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வராததை கண்டித்து விவசாயிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கடமைக்காக குறைதீர் கூட்டங்கள் நடப்பதாக பெயருக்கு மனுக்கள் பெறப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சரி, நீங்க வருவாய் அலுவலக தலைமை தாங்கி வருகின்ற உயர் அதிகாரியும் தலைமை தாங்கி வராத அதிகாரிகளுக்கு உடனடியாக மெமோ கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதம் இப்ப கூட்டம் நடைபெறுது. தாசில்தாரும் வரல, பிடிஓவும் வரல, மற்ற உயர் அதிகாரி அதாவது நடத்தி கொண்ட டைரக்டரும் வரல. இப்படி இருக்க அந்த அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல யாரை என்ன சொல்லி அதை அவங்க நிவர்த்தி பண்ண முடியும்?
நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்கக் கோரி வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு காவிரி நீர் இல்லாத காரணத்தினாலும் பருவம் தவறி பெய்த மழையாலும் நெற்பயிர்கள் சேதமடைந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கீழ்வேளூர், நாகை, திருக்குவளை, வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் கணேஷ் ஒருமையில் பேசியதால் பொதுமக்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் காவல் நிலையம் அருகே குடிநீர் குழாய் திடீரென பழுதடைந்து 15 நாட்களுக்கும் மேலாக சீர் செய்யாமல் உள்ளது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் கணேஷிடம் பொதுமக்கள் கேட்க சென்றபோது ஒருமையாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறை நுழைவு வாயில் முன்பு அலுவலரை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பொதுமக்களை தரக்குறைவாக நடத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக கடும் வெயில் நிலவிய நிலையில் நகர்ப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பையூர், வாணியங்குடி, புதுப்பட்டி, ஒக்கூர், மதகுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளுக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சிவகங்கை நகர் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் மழைநீர் வடிகால்களை தூர்வாரி சுத்தம் செய்யும் பணியும் செய்து வருவதால் சாலையில் கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.